இக்கால உறவுகளின் வரவேற்பு உள்ளத்தால் வரவேற்பா உதட்டின் வரவேற்பா என்ற தலைப்பில் இங்கு பட்டிமன்றம் தொகுப்பு பார்க்கப் போகின்றோம். உறவுகளின் வருகையும் நண்பர்களின் வருகையும் ஒரே மாதிரியாக அந்த காலத்தில் இருந்தது. ஒருவர் நம் வீட்டிற்கு வரப்போகிறார் என்று தெரிந்தால் போதும், உள்ளத்தில் அன்பும் முக மலர்ச்சியுடன் வரவேற்பார்கள். அவர்கள் வரும் வரை தூக்கம் கூட வராது. அப்படியொரு வரவேற்புத்தான் நம் பழங்காலத்தில் நடைமுறையில் இருந்தது. வரவேற்பை பற்றி இங்கு 2 உறவுகள் பேச வந்துள்ளனர். அவற்றின் தலைப்பு இக்காலத்தில் உள்ளத்தால் வரவேற்பா உதட்டின் அளவில் வரவேற்பா என்ற தலைப்பின் தொகுப்புகளை இங்கே காண்போம். முதலாவதாக உள்ளத்தால் வரவேற்பு என்ற தலைப்பில் உள்ளத்து நாயகன் பேச வருகிறார். வருவது உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உரிமையுடன் அன்பு காட்டி அவர்களை வரவேற்று உபசரிப்பதுதான் எங்களின் பழங்கால வரவேற்பு உள்ளத்தால் ஆன வரவேற்பு ஆகும். பணம் புகழை மட்டும் பார்த்து புன்னகை செய்து வரவேற்பது அல்ல எங்களின் வரவேற்பு. நாங்கள் அனைவரும் நாம் உறவுகள் என்றுதான் வாழ்கிறோமே தவிர நாங்கள் வேறு நீங்கள் வேறு என்று எங்கள் மனம் மாறுவதில்லை. வந்தவர்களிடம் உரிமையாகவும் வழிப்போக்கரிடம் உரிமையாகவும் தான் எங்கள் வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்று சொல்லி உள்ளத்து வரவேற்பு தான் உலகை அழகாக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நல்ல ஒரு பதிவுடன் உள்ளத்து வரவேற்பை பற்றி சொல்லி உள்ளத்து நாயகன் முடிவை சொல்லி இருக்கின்றார். அடுத்ததாக உலகத்தின் நாயகன் இங்கு சில பதிவை கூற வந்திருக்கின்றார். ஐயா, உலகில் யார் உள்ளத்தால் வரவேற்கிறார் என்று சொல்ல இயலுமா? யாருக்கும் அறிய முடியாது. உள்ளத்தில் இருந்து பேசுகிறார் என்பதை யாரால் சொல்ல இயலும்? வேகமாக பயணிக்கும் இக்காலத்தில் யார் இங்கு உறவாக பழகிறார்கள்? வரும் பாதையில் பழகிறார், அவர் தேவை முடிந்ததும் விலகிக் கொள்கிறார். உள்ளத்தால் உறவு கொள்பவர்கள் இங்கு யார் என்பதை யாராலும் சொல்ல இயலாது. ஆனால் உதட்டில் உறவு கொள்பவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். தேவைக்காக உறவு கொள்பவர்களை பார்க்கும் இடத்தில் ஒரு புன்னகை செய்து கொள்வோம். உள்ளத்தால் உறவு கொள்வோர் ஒருமுறை பிரிந்தால் மறுமுறை இணைவது சொல்ல முடியாது துன்பமாகும் என்று சொல்லி உதட்டின் வரவேற்பே இக்காலத்தின் மிக முக்கியமான வரவேற்பு என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பகுதியின் முடிவாக ஒரு சிறிய தொகுப்பை பார்ப்போம். வாழ்க்கை என்பது அன்பு என்ற நெறியின் வழியே பயணிப்பது ஆகும். அன்பான வாழ்க்கையோ உறவோ துணைவியோ பிள்ளைகளோ கிடைப்பது இக்காலத்தில் ஒரு பெரிய இன்பமாகும். யாருக்கும் இக்காலத்தில் இவையெல்லாம் அமைவதில்லை. இங்கு உள்ளத்தால் வரவேற்பு உதட்டில் வரவேற்பு என்ற வரவேற்பு முறையை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறார்கள். உள்ளத்தால் வரவேற்பு ஒரு காலத்தில் இருந்தது, ஆனால் இப்போது எங்கும் கண்டிராத இயலாது. உதட்டின் வரவேற்பு எப்போதும் இங்கு உள்ளது. அதன் வழியே காலமும் செல்கிறது. இங்கு உறவை உணர்வாக எண்ணுவதில்லை, ஒரு தேவைக்கு பொறுத்தே உறவாக ஏற்றுக்கொள்ளும் காலம் இது என்று சொல்லி உதட்டின் வரவேற்பு தான் இந்த காலத்தின் வரவேற்பாகும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.